சேக்காளி மாடசாமி இருக்கான, அவன் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது பக்கத்தில் இருந்த ஒரு டீ கடையில் அடிக்கடி போய் டீ சாப்பிடுவான். அவன் கணக்கு எழுதிடுவான். அன்றன்றைக்கு பணத்தை கொடுக்க மாட்டான். மாதத்துக்கு ஒரு தடவை தான் அவன் பணம் கொடுப்பான். இது அவன்கிட்ட வழக்கமாக இருந்தது. ஒரு மாதம் என்னாச்சுன்னா, அவன் கையில் கொஞ்சம் பணம் ஓட்டம் இல்லை, ஏதோ ஒரு செலவு அதிகமாயிட்டு. அதனால் அந்த மாதம் இவன் அவன் கடையில் அந்த பாக்கியை செட்டில் பண்ணல. அதனால் என்ன பண்ணால் அதுக்கு கூச்சப்பட்டு இவன் அந்த கடைக்கும் டீ கடைக்கும் போகாமல் இருந்தான். ஆனால் வேறு எந்த கடைக்கும் போல டீயே குடிக்காமல் இருந்தான். எல்லோரும் 1ஆந்தேதி பணத்தை கொடுத்தோன்னே டீ கடைக்காரரு மாடசாமி கடை பக்கம் வரலையே அப்படின்னு நினச்சி போகிற ஆள் வர ஆள்கிட்டெல்லாம் மாடசாமி என்ன வரல, மாடசாமி என்ன வரலையே அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த கடைக்காரரு. வந்தவங்களாம் இல்லையே, அவர் வந்திருக்காரா, ஆஃபீஸ் தான் இருக்கார் அப்படின்னு அவங்க ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. இவனும் பொறுத்து பார்க்கான். 10ஆந்தேதி ஆயிருக்கு, 15ஆந்தேதி ஆயிருக்கு, இவருக்கு வர வேண்டிய பணம் ஒரு 150 ரூபா இன்னும் அந்த காலத்தில். அந்த 150 ரூபா வரலையே அப்படின்னு நினச்சி ஒரு 2 பேர்கிட்ட சொல்லிட்டார். அவர் எனக்கு ரூபா தரணும், பாக்கி வச்சுருக்காரு, இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டான். இந்த கடைக்காரர் சொல்லிட்டார். ஸோ ஆஃபீஸில் உள்ள மற்றவங்களும் சேர்ந்து மாடசாமிட்டு, என்ன நீ இந்த டீ கடைக்கு 150 ரூபா கொடுக்கணும்ல, நீ எங்கள் ஆளும் போக முடங்காமல் அவர் ஒன்று தேடிட்டு இருக்காருன்னு இவன் சொன்னான். மாடசாமிக்கு ஏமாத்தணும்னு எண்ணம் கிடையாது, கையில் பணம் இல்லை, அதனால போகலை, டீயே அவர் குடிக்கிறத நிப்பாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இப்படி 2 பேர் 3 பேர் மாடசாமிகிட்ட கேட்டோன்னா இவனுக்கு கொஞ்சம் அசிங்கமாக போயிடுச்சு, கோவம் வந்துட்டு. அதனால் நேராக அந்த கடைக்கு போனான். வேறு ஒன்றுமே பேசலை. ஒரு செக் எடுத்தான். செக் எடுத்து அந்த 150 ரூபாய்க்கு அவன் கடைக்காரன் பேரை எழுதி, செக்கில் பணத்தையும் எழுதி, மேலே நம்மெல்லாம் அந்த கிராஸ் பண்ணி கொடுப்போம், இல்லை அக்கௌண்ட் பே கொடுப்போம்ல, இவன் என்ன பண்ணால் அதை கிராஸ் பண்ணி பே இஸ் கரண்ட் அக்கௌண்ட் ஒன்லி அப்படின்னு எழுதி செக்கை அவன் முகத்தில் விட்டடிச்சிட்டு வந்துட்டான். அவன் அப்படி போட்டால் என்ன ஆகுதுன்னா, யார் கடை வச்சுருக்காரோ அவர் அக்கௌண்ட்டில் தான் எடுக்க முடியும். அந்த அக்கௌண்ட்டும் கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கணும். இப்படி ஒரு சிக்கல் இந்த பேக் ஏற்படுத்திட்டு வந்துட்டான். அந்த கடைக்காரன் எல்லாத்தையும் புலம்பி, பாருங்கள் உங்கள் ஆள் பண்ண வேலையை பாருங்கள், இப்படி பண்ணுறோம், நான் போய் எங்கே போய் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது, நான் செக்கை தந்துடுவேன், நீங்கள் உங்கள் சேக்கால்கிட்ட சொல்லி 150 ரூபாய் வாங்கித்தாங்கன்னு கேட்டிருக்கான். இவங்க அந்த சேக்கால்லாம் போய் மாடசாமி, என்னடே நீ இப்படி பண்ணிவிட்ட, அவன் அவ்வளோதான் புலம்புதான்னு சொன்னோன்னே, அவன் முதல்ல சொல்லும்போது நீ யாராவது எனக்கு சப்போர்ட்டாக பேசினீடா, நீங்கள் அவன் சொல்கிறத கேட்டு தானே என்கிட்ட குத்தம் சொன்னீங்க, ஆனால் நான் தான் காப்பி சாப்பிட்டதுக்கு டீ சாப்பிட்டதுக்கு நான் ரூபாய் கொடுத்து நான் தரமாட்டேன்னு சொல்லியே, அது அவன் பாடு, இனி யாரும் இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டான். இப்படி வம்புக்கார பயா இந்த மாடசாமி. ஆனால் எல்லாருக்கிட்டையும் வம்பு பண்ண வேண்டாம், அவன்கிட்ட வம்பு பண்ணவன்ட்டு தான் வம்பு பண்ணுவான்.